ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசிர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, ஏன் உங்களை வனாந்தரத்தில் நடத்துகிறார் தெரியுமா என்பதை தான் ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வியாகவே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன் ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இந்த வனாந்தரமாக இருக்குது? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் முழுவதும் இந்த வனாந்தரமே எனக்கு கடக்க முடியாதா? வனாந்தரம் என்பது பாதை தெரியாத இடம். வனாந்தரம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே புரியாத ஒரு இடம். வனாந்தரம் என்பது தேவைகள் பெருத்த ஒரு இடம், தாகத்தால் நிறைந்த ஒரு இடம். இப்படிப்பட்ட அனுபவமே என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு செழிப்பையே பார்க்க முடியலையே, ஒரு வறட்சியும் வறுமையும் என் வாழ்க்கையில் இப்படி தான் நிறைந்திருக்கிறது. இது ஏன் அப்படின்னு சொன்னால், உபாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனம், கர்த்தராகிய நான் உங்கள் தேவனாயிருக்கிற கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கும் நான் 40 வருஷமாய் இந்த வனாந்தரத்தில் உன்னை நடத்தி வந்தேன். உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவுமில்லை, உன் காலில் இருந்த பாதரட்சை பழையதாய் போகவும் இல்லை என்பதை தான் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசே மூலமாய் உணர்த்தி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பார்த்தீங்களா எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த வனாந்தரம் என்றால், முதலாவது நான் தான் உன் கர்த்தராகிய ஆண்டவர் என்பதை நீங்கள் அறியணும். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே அடிக்கடி சீனாய் மலையில் போய் அமர்ந்திருக்கும் பொழுது, சீனாய் மலையில் இருக்கும்போது ஒரு கூட்ட ஜனம் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து வந்த தெய்வம் எங்களை உண்டாக்க வேண்டும் என்று ஆரோனிடத்தில் முறையிட்டு கன்றுக்குட்டிகளை செய்து அந்த கன்றுக்குட்டியை தோள் மேல் தூக்கி வந்து, இதுதான் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து எங்களை நடத்தி வந்தது என்று தேவனாயிருக்கிற கர்த்தரை மறந்து போனதை பார்க்க முடிகிறது. அப்படி மறந்து போனது நிமித்தம்தான் 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்தார். என்னை தவிர உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னாலும் எளிதில் ஆண்டவரை விட்டு மறந்தார்கள். தேவைகள் வரும்பொழுது, சத்துருக்கள் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும்போது யாரோ சொன்னதை நம்ம என்ன செய்வோம். இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிறதை நாம் செய்ய என்ன செய்திருவோம், மறந்துடுவோம். அப்படி என்றால் இந்த போராட்டம், பிரச்சனை, பாடு இருக்கும்போது தானே ஆண்டவரை தேடுறோம். இன்றைக்கி உபவாச ஜபம் எப்போ உபவாசிக்கிறோம், எப்போ ஆலயத்துக்கு வரோம்? பிரச்சனை இருக்கும்போது, பாடு இருக்கும்போது, உபத்திரவம் இருக்கும்போது. பிரச்சனையும் பாடும் எல்லாம் மாறிடுச்சுன்னா உபவாச ஜபத்துக்கு வரமாட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கூட வரமாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். இந்த போராட்டமும் இந்த பிரச்சனையும் இந்த வனாந்தரமும் நான் உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் என்பதை முதலாவது நீ அறிந்து கொள்ளணும். இரண்டாவது, இந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் அதற்குத்தான் உன்னை நடத்தி உனக்கு நான் அதிசயத்தை செஞ்சேன். என்ன அதிசயத்தை செஞ்சேன்? 40 வருஷம் நீ போட்டிருந்தன வஸ்திரம் பழையதாய் போகவே என்ன செய்யலை இல்லை. பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு என்ன சொன்னால், வஸ்திரத்தை மாற்றாமல் இன்னொரு நாள் போட்டாலே எவ்வளவு நாற்றம் எடுக்கிறது. இல்லை என்று சொன்னால் அதை போடவே நம்மளால் முடியவில்லை. ஆனால் 40 வருஷம் பழையதாக என்ன செய்யலை, போகலைன்னு சொன்னால், அப்படி தான் ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட ரீதியில் அவர்களுக்கு அதிசயத்தை கர்த்தர் செய்தார். அவர்களுக்கு பாதரட்சை பழையதாக என்ன செய்யவில்லை, போகவில்லை. 40 வருஷமும் இப்படி தான் ஆண்டவர் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும், ஏதோ ஒரு நபருக்கல்ல, 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் ஸ்திரீகள், அப்படின்றால் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட ஜனம் பிள்ளைகள் இருந்தார்கள் அல்லவா? 20 லட்சம் பேர்களுக்கு மேற்பட்டவர்களை வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்துகிறார். அவ்வளவு ஜனங்களுக்கும் என்ன செய்தார்? ஆண்டவர் அற்புதம் செய்து, நானே உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் என்பதை அறியணும். நான் தான் போய் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறேன், எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் நடக்கிறது என்பதை நீ அறிஞ்சாலே போதும், வனாந்தரத்தை நான் மாற்றிடுவேன். அப்படின்னா இன்றைக்கி வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில் மாறணும்னா கர்த்தர் தான் எல்லாம் என்பதை நம்முடைய கண்கள் என்ன செய்யணும், திறக்கப்படணும்.
கர்த்தர் எல்லாம் என்கிறதான அறிவு நமக்குள்ளே வந்துருச்சுனாலே, அவர் தான் எல்லாம் செய்கிறார், அவர் தான் என் ஆண்டவர், அவரை தவிர எனக்கு வேறு ஒருவர் அல்ல என்று சொல்லி உங்கள் இருதயத்துக்குள்ளே தீர்மானம் பண்ணி நீங்கள் ஓட ஆரம்பியுங்கள். வனாந்தரம் மாறி உங்களுக்கு செழிப்பாக என்ன செய்யும்? மாறும். வனாந்தரங்கள் கூட புஷ்பத்தை போல என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? செழிப்பை கொண்டு வரும். புஷ்பத்தை போல பூக்கும்படி கர்த்தர் கிருபை தருவார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, கேட்ட வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, வனாந்தரம் மாற உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.